பிரைஸ் எல்லாம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி அன்று நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்கிற வேத வசனம் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். புக் ஆஃப் ஜட்ஜஸ் சாப்டர் 5 verse 24. ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள், கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. ஆமென். கர்த்தருடைய இந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். இஸ்ரவேல் யாகேல் கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி அப்படியாக இந்த வசனம் சொல்லுகிறது. ஏன் என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்தின் ராஜாவாகிய யாபீன் அவனுடைய சேனாதிபதியாகிய சிசரா 20 வருடங்கள் கொடுமையாக ஒடுக்கினான். அப்பொழுது அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி அவங்க விண்ணப்பம் பண்ணின பொழுது கர்த்தர் டெபோராவை அந்த நாட்களில் எழுப்பினார். டெபோரா அவங்க தீர்க்கதரிசியாக நியாயம் விசாரித்து கொண்டிருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே. அப்போ டெபோரால் சொல்கிறாங்க, நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலில் நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின என்று சொல்லி அப்படியாக அவங்கள கர்த்தர் எழுப்புறாரு. டெபோரா மூலமாக பாராக்கை டெபோரா அழைத்து நீ சிசராவோட போய் யுத்தம் பண்ணும்படி அவங்க அழைக்கிறாங்க. அப்போ பாராக் சொல்கிறார், நீ என் கூட வந்தாதான் நான் யுத்தத்துக்கு போவேன். அப்போ டெபோரால் நான் கூட வரேன், ஆனால் இந்த யுத்தத்தின் மேன்மை உனக்கு கிடைக்காது. கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீனோட கரத்தில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி அப்படியே அவங்க யுத்தத்துக்கு போகும்பொழுது அப்படியாக இஸ்ரவேலருக்கு முன்பாக கானானியர் முறியடிக்கப்படுகிறாங்க. அப்போது அந்த யுத்தத்திலேருந்து தப்பி சிசரா அவன் சேனாதிபதி அவன் என்னென்னா கால்நடையாக தப்பி ஓடி இந்த யாகேலின் வீட்டுக்குள்ளே வருகிறான், கூடாரத்துக்குள்ளே வருகிறான். அப்போ யாகேல் அவனை ரொம்ப தந்திரமாக வீட்டுக்குள்ளே அழைத்து என்னென்னா உட்கார சொல்கிறா. அவர் தண்ணி கேட்கும்பொழுது அவள் பாலை கொடுத்து ராஜாக்களின் கிண்ணியிலே அவள் வெண்ணெயும் கொடுத்தாள். அதன் பிறகு அவன் தூங்கும் பொழுது கையில் ஒரு கூடார ஆணியை எடுத்து அதன் தொழிலாளியின் சுத்தியை எடுத்து அவன் சிசராவோட தலையில் வைத்து அடித்து அவன் தலையை உடைத்து போடுவார். அவன் மடங்கி விழுந்தான். எங்கே அவள் காலரையே மடங்கி விழுந்து அவன் மடிந்து போனான் என்று சொல்லி அப்படியாக வேதம் சொல்லுகிறது. அதனால தான் ஸ்திரீகளுக்குள்ளே வாசமாக இருக்கிற அந்த யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி வசனம் சொல்லுது. என்னென்னா அந்த தளபதியாகிய சிசராவை இல்லையா, கொடுமை, அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவ்வளோ கொடுமையாக இஸ்ரவேலரை அவன் ஒடுக்கினான். அப்படிப்பட்ட ஒரு என்னென்னா மனுஷனை கர்த்தர் ஒரு ஸ்திரீயோட கரத்தில் ஒப்பு கொடுத்தார். யாகேல் அவனை கொல்றத நம்ம இங்கே பார்க்குறோம். அதனால அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது இல்லையா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக கர்த்தர் என்னென்னா ஒரு சத்துருவை ஒரு பெண்ணோட கரத்தில் ஒப்பு கொடுத்தார் இல்லையா? ஒரு தேசத்தையே ஒடுக்கின அந்த சத்துருவை ஒரு பெண்ணின் கரத்தில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு பிரியமானவர்களே, கூடாரத்தில் வாசம் பண்ணுகிற நீங்களும் நானும் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நம்ம இருக்கிறோம் இல்லையா? எப்படி அந்த இஸ்ரவேலர்களை ஒடுக்கின அந்த சிசராவை யாகேல் கரத்தில் கர்த்தர் ஒப்பு கொடுத்தாரோ, அப்படியாக இந்த நாளில் இல்லையா நம்ம குடும்பத்தை ஒடுக்குகிற சத்துரு, நம்முடைய சபைகளை ஒடுக்குகிற சத்துரு, தேசத்தை ஒடுக்குகிற சத்துருக்களை கர்த்தர் கூடாரத்தில் வாசம் பண்ணுகிற இல்லையா நம்முடைய கரத்தில் தான் கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, அவர் ஒப்பு கொடுப்பார் இல்லையா? ஆமாம். கர்த்தருக்கு சொன்னாங்க, நம்ம கூடாரத்தில் வாசம் பண்ணாலும் நம்ம யார்? நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நம்ம இருக்கிறோம் இல்லையா? நம்ம அடுப்பின் அடியில் கிடந்தாலும் நீங்கள் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகளைப் போலவும் பசும நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி சங்கீதம் 68ஆம் அதிகாரத்தில் நம்ம அப்படியாக வாசிக்கிறோம் இல்லையா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, எப்படி ஒரு அந்த கூடார ஆணியையும் சுத்தியை எடுத்து அப்படியே சிசராவோட தலையை அவள் உடைத்து போட்டாலும் யாகேல் அப்படியாக இந்த நாளில் இல்லையா நம்முடைய அந்த உபவாசம், ஜெபம், இவை இல்லையா
நம்மளுடைய யுத்தம் பிரியமானவர்களே மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. நம்மளுடைய யுத்தம் யாரு கூட? அந்தகார லோகாதிபதி வான மண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு தான் யுத்தம் உண்டு இல்லையா? அதனால எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாக இல்லையா? அந்த அந்த கூடார ஆணி சுற்றி எதை குறிக்கன்னா அந்த உபவாச ஜபம் இல்லையா? உபவாசமும் ஜபமும் அப்படி நம்ம முழங்கால நின்று நம்ம யுத்தம் பண்ணும்பொழுது எப்படி யாகேல் அப்படி சிசராவை முறியடித்ததை போல இல்லையா? நம்முடைய கரத்தினால கர்த்தர் என்ன பண்ணுவார்? சத்துருவை முறியடிக்க பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. அதை நம்ம விசுவாசிக்கணும் இல்லையா? எவ்வளோ பெரிய பிரச்சனை, என்னால் என்ன முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி பயப்படக்கூடாது. யாகேல் பாருங்க, அவள் பயப்படலை. அவ்வளோ பெரிய சத்துரு அந்த சிசரா, அவன் ஓடி வந்தப்ப அவள் தந்திரமாக செயல்படுறான். அவள் பயப்படலை. அந்த தருணத்தை அவள் என்ன பண்ணிட்டா? அவள் பயன்படுத்தி கொண்டாள் இல்லையா? அதே போல தான் இன்றைக்கி பாருங்கள், நம்ம பயப்படக்கூடாது இல்லையா? கர்த்தர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள்ளே இருக்கிற கர்த்தர் பெரியவராக நம்ம இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்யறதுக்கு நமக்கு பலன் உண்டு இல்லையா? ஆகையினால எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய சத்துருவின் போராட்டங்களாக இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்முடைய கரத்தில் சத்துருவை ஒப்பு கொடுப்பார் இல்லையா? நம்ம என்னென்னா நம்ம கர்த்தருடைய நாமத்தினால இல்லையா? தாவீது அப்படி தான் சொல்லுவார்ல, கோலியத்தை பார்த்து, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு என்னிடத்துல வரு, ஆனால் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால உனக்கு விரோதமாக வருகிறேன். இன்றைக்கு கர்த்தர் உன்னை என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி, அப்படியாக பிரியமான கர்த்தருடைய நாமத்தினால இல்லையா நம்முடைய சத்துருக்களை நம்ம மேற்கொள்ள முடியும் இல்லையா? அதை நம்ம விசுவாசிக்கிற கர்த்தர் நம்முடைய கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்துக்கும் அவர் பழக்குவிக்கிற தேவனாக நம்ம இருக்கிறார். ஆகினால நம்ம அப்படி பயப்படாத படிக்க நம்ம நல்ல நல்ல சர்வாயுத வர்க்க முதலாவது தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிந்த ஒரு வாழ்க்கை இருக்கணும் இல்லையா? தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி எழுதியிருக்கிறது இல்லையா? அப்போ நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்து இல்லையா நம்ம சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டவர்களாக அப்படியாக நம்ம எழும்ப வேண்டும் இல்லையா? எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொல்லி வசனம் சொல்வது. அப்படியாக நம்ம வல்லமையை நம்ம தரித்து கொள்ள வேண்டும் இல்லையா? சத்திய வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த உபவாசம் அப்படி ஜெபம் இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்தால் தான் நம்மளோட ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை நம்ம வாழ முடியும். இல்லைன்னா பிசாசு எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே நம்மளை ஒடுக்கி ஆண்டு கொண்டு இருப்பான் இல்லையா? எப்படி சிசரா இஸ்ரவேல் ஜனங்களை 20 வருஷம் கொடுமையாக அவன் ஒடுக்கினான் என்று சொல்லி வசனம் சொல்லுது இல்லையா? அப்படியே ஒரு விடுதலை இல்லாமல் நம்ம குடும்பத்தில் அப்படியே சத்துரு ஒடுக்கி கொண்டிருப்பான். அப்போ நம்ம என்னென்னா எழும்ப வேண்டும் இல்லையா? நம்ம எழும்பி நம்ம பிரகாசி உன் ஒளி வந்தது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது இல்லையா? நம்ம அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீ தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்படியாக எழும்பி யாகையில போல இல்லையா நம்ம சத்துருவை முறியடிக்க கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை கொடுப்பாராக இல்லையா? நம்ம எழும்பி நம்ம குடும்பத்தை ஒடுக்குகிற இல்லை நம்முடைய பிள்ளைகளை ஒடுக்கி கொண்டிருப்பான் சத்துரு இல்லையா? அவனுடைய தலையை நம்ம உடைத்து போடும்படிக்கு நம்ம என்னென்னா நம்ம பலத்தால் நம்மளை இடை கட்டி கொண்டு நம்ம எழும்புவோம். நம்மளுடைய யுத்தம் முழங்கால் யுத்தம் இல்லையா? அவர் பேட்டில் இஸ் ஆன் அவர் நீஸ். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி நம்ம முழங்கால் யுத்தம் பண்ணி சத்துருவை எதிர்த்து நின்று அவனை முறியடிக்க கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள், கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. ஆமென்.